திரு அமைச்சர் நேரு அவர்கள் இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். தமிழ்நாடு பூரா நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இன்றைக்கு தமிழகத்துல இவருடைய இலாக்காவில் தான் நிறைய பிரச்சனை. சொத்து வரி ஏற்றப்பட்டிருக்குது. இது மாநகராட்சி. இந்த மாநகராட்சி பகுதியில் கடைக்கு 100% வரி ஏற்றிட்டாங்கல்ல. அண்ணா திமுக ஆட்சியில் வீட்டு வரி 1000 ரூபாய் கட்டியிருந்தா திமுக ஆட்சியில் 2000 ரூபாய் கட்டணும். அண்ணா திமுக ஆட்சியில் கடைக்கு 1000 ரூபாய் வரி கட்டியிருந்தா இப்ப 2500 ரூபாய் வரி கட்டணும். ஆக இவருடைய இலாக்கா தான் அது. இன்னைக்கு சொத்து வரி உயர்த்தப்பட்டிருக்காங்க, குடிநீர் வரி உயர்த்திருக்கிறாங்க. அதுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க. அதை கூட விட்டு வைக்கல. குப்பை கூட விட்டு வைக்காத ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம். இதே போல திருச்சி மாநகரம் உறையூர் பகுதியில் 15 நாட்கள் குடிநீரில் கழிவு நீர் கலந்து வந்தது. அந்த பகுதி மக்கள் அந்த மாநகராட்சியில் இருக்கிற அதிகாரிகள் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. இந்த நாங்கள் குடிக்கின்ற நீரில் கழிவு நீர் கலந்து வருது, இதனால எங்களுக்கு உடல் உபாதை ஏற்படுது, இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை வைத்தாங்க. ஆனால் கண்டுகொள்ளல இந்த தொகுதியுடைய அமைச்சர், இந்த மாவட்டத்துடைய அமைச்சர். இன்னைக்கு இந்த இலாக்கா அவருடையது, இதை கூட சரியாக பார்க்க முடியல. கழிவு நீர் கலந்த குடிநீர் பருகி காரணத்தால 3 பேர் இருந்திருக்கிறாங்க. 50 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக்கிறாங்க. ஆக இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுமா? திருச்சியில பல நிலத்தை திமுக சேர்ந்த அமைச்சர் துணையோட அபகரிக்கப்பட்டதாக தகவல் கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ திருச்சி பேருந்து நிலையம் அதுக்கு பக்கத்தில் யாருடைய நிலம்னா அமைச்சருக்கு சொந்தமான 300 ஏக்கர் நிலம் இருக்குது. ஜி ஸ்கொயர்னு ஒருத்தர், அவர் வந்து ரியல் எஸ்டேட் பண்ற நிறுவனம். அவருக்கு கிட்டத்தட்ட 500 ஏக்கர் நிலம் இருக்குது. அவருக்கு ஜி ஸ்கொயருக்கு திமுகவுடைய கடப்பார்வை, திமுக பினாமியா இருப்பதா தகவல். அப்படிப்பட்ட ஜி ஸ்கொயருக்கு அந்த பகுதியில் 500 ஏக்கர் நிலம், இந்த தொகுதியுடைய எம்எல்ஏ இருக்கிற அமைச்சருக்கு 300 ஏக்கர் நிலம். இவருடைய நிலத்துக்கு மதிப்பு வர வேண்டும் என்பதற்காக அங்க போய் பேருந்து நிலையம் கட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைங்களா? அதே போல சிதம்பரம் செட்டியார் அன்னதான சத்திர ட்ரஸ்ட் 17 ஏக்கர்ல திரு நேருடைய சம்பந்தப்பட்டவர்கள் இந்த நிலத்தை இன்றைக்கு மிரட்டி வாங்குதா பேசப்படுது. சட்ட நீதியாக இதில் ஏதாவது தவறு இருந்தால் அதிமுக ஆட்சி வந்த பிறகு இதை மீட்டெடுக்கப்படும். ஸ்ரீரங்கம் குழந்தை முதலியார் தோட்ட பகுதியில் 18 ஏக்கர் கோயில் நிலத்தை முறைகேடாக ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஜி ஸ்கொயர் பதிவு செய்யப்பட்டதாக தகவல். அவர்களும் புகார் மனு கொடுத்திருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு இது விசாரிக்கப்பட்டு இதில் ஏதாவது தவறு ஏற்பட்டிருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். மீண்டும் உரியவர்களுக்கு இந்த நிலம் கொடுக்கப்படும்.